திருமணத்திற்கு வரம் தேடும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஸ்ரீ சக்தி திருமண தகவல் மையம் சார்பாக வாழ்த்துக்கள். நாங்கள் தரும் அனைத்து வரன்களும் பெண் வீட்டாரின் விருப்பத்தோடு தருகிறோம். இதில் சில போட்டோக்கள் மறைத்து காட்டப்படும் பெண் வீட்டாரின் விருப்பத்திற்காக. இவங்க பெயர்னு பார்த்தீங்கன்னா துர்கா, வயது 26 வயது. இவங்க ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து ஆதிராவிடம் ஜாதியை சேர்ந்தவங்க. இவங்க ராசின்னு பார்த்தீங்கன்னா கன்னி. இவங்க கல்வி படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிகாம் தான் முடிச்சிருக்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வேலைன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு மாத வருமானம்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 5000 20,000 வருமானம் வரதை சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வசதின்னு பார்த்தீங்கன்னா சொந்தமாக வீடு இருக்குது. நிலம் வந்து ஒரு 10 ஏக்கரா நிலம் இருக்கிறத சொல்லியிருக்கிறாங்க. விவசாயமும் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகிருச்சு. திருமணமாகி விவாகரத்து ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து சண்டை வந்ததுனால பிரிஞ்சிட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வரக்கூடிய மணமகனாசை நல்லவராக இருக்கணும், எந்த குறையும் இல்லாத என்னை வச்சு பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க அப்பா அம்மானு பார்த்திங்கன்னா இவங்க விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து கணவன் பிரிஞ்சு வந்து இப்போ 2 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. தனிமையில் தான் இருக்கேன். நான் வந்து மறுமணம் செய்யவே எனக்கு விருப்பம் இல்லை. நான் வந்து பண்ணிக்கலான்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். கட்டாயப்படுத்துறதுனால தான் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சொந்த ஊர் ஈரோட்டில் இருக்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இவங்க பெயர்னு பார்த்திங்கன்னா பாவனா, வயது 29 வயது. இவங்க ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து தேவேந்திர குலம் ஜாதியை சேர்ந்தவங்க. இவங்க ராசின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசி. இவங்க கல்வி படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிடெக் தான் முடிச்சிருக்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வசதின்னு பார்த்தீங்கன்னா சொந்தமாக வீடு இருக்குது. நிலம் வந்து ஒரு 5 ஏக்கரா நிலம் இருக்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இவங்க திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2வது திருமணம் தான். முதல் வந்து திருமணமாகி இவங்களுக்கு விவாகரத்து ஆயிடுச்சு. இவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க சொந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா இவங்க தேனியில் தான் இருக்கிறாங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க. இந்த பொண்ணுக்கு பிடிச்ச மணமகன் கிடைக்க இந்த சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். ஃபோட்டோ மட்டும் மறைச்சி போடுங்க, நேரில் வந்தால் காட்டுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க.